வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. போதும். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு 2 மனிதர்களை குறித்து சொல்லுகிறார். முதல்ல யாருன்னா யாக்கோபை குறித்து சொல்லுகிறார். அதற்கடுத்து ஆபிரகாமை குறித்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அவர் பாருங்க, யாக்கோபுடைய பெயரை அவர் இஸ்ரவேலாய் மாற்றினார். அவர் சொல்றாரு, என் தாசனாகி இஸ்ரவேலே. அதற்கடுத்து சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே அப்படிங்கிறார். மூன்றாவது அவர் இங்கு சொல்றார் ஒரு காரியம், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. சிநேகிதன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நண்பன். ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாம் இஸ் ஏ மை ஃப்ரெண்ட். ஆபிரகாம் இஸ் ஏ மை ஃப்ரெண்ட். ஏசப்பாவுடைய சிநேகிதன் தான் யாருன்னா ஆபிரகாம். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். நீங்க மோசேயை குறித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சாட்சி கொடுப்பார். தாவீதை குறித்து சாட்சி கொடுப்பார், தாவீது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சாட்சி கொடுப்பார். இங்க ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன், என்னுடைய ஃப்ரெண்ட். பாருங்க, ஆபிரகாம் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் இஸ் மை ஃப்ரெண்ட். ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன். பொதுவாக நம்ம ஒரு சிலரை அறிமுகப்படுத்தும் போது ஒவ்வொரு மாதிரி அறிமுகப்படுத்துவோம். ஒருவேளை நம்ம பக்கத்தில் இருக்கிற சகோதரர் நமக்கு சகோதரனா, இவங்க என்னுடைய சகோதரர் அப்படிமோ. இது யாரு? ஏன்னா என்னுடைய தம்பி அப்படிமோ. சிலர் கேட்பாங்க, உங்கள் தம்பி தானா அப்படிம்பாங்க. அப்போ சொல்லுவோம், இல்லை எங்கள் தம்பி இல்லை, அது சித்தப்பா பையன் அப்படிமோ. அப்படி ஒவ்வொரு உறவு முறையும் நம்ம என்ன செய்வோம்? அறிமுகப்படுத்துவோம். சிலரை சொல்லுவோம், இது யார் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு. இதில் யார்? இது யார் உங்களுக்கு அப்படின்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படி இருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் இருக்காங்களா? எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க, நீங்கள் வசிக்கிற இடத்துல இருப்பாங்க, எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அதுலேயும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தங்க என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் டெய்லி பேசுவீங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டீங்க, அப்படி தானே? உங்கள் எல்லாருக்குமே ஃப்ரெண்டு என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாம் இஸ் மை ஃப்ரெண்ட், என் சிநேகிதன் ஆகிய ஆபிரகாமே. நல்ல கவனிங்க, ஏசப்பாக்கும் நமக்கும் என்ன உறவு இருக்குது? நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆண்டவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம். தகப்பன் பிள்ளை என்கிற உறவு. ரெண்டாவது, கொஞ்ச நாள் ஆன உடனேயும் அவர் நமக்கு ஊழியக்காரராக இருக்கிறார். அவர் நம்முடைய எஜமான், நாம் எல்லாரும் அவருடைய வேலைக்காரர்கள். ஆனால் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஆண்டவரோடு கூட நம்ம எப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளே வரணும்னா சிநேகிதன் அப்படிங்கிற ஒரு உறவுக்குள்ளே வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்பா அம்மாட்ட பேச முடியாத விஷயத்த நம்ம யார்கிட்ட பேசலாம்னா நம்முடைய சிநேகிதன் நம்ம என்ன செய்யலாம்? பேசலாம். நம்ம பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஆள் யார் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு மட்டும்தான். நம்ம அப்பா அம்மாவுக்கு கூட நம்மளை பற்றி சரியாக தெரியாது, ஆனால் ஃப்ரெண்டுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து, ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே. யோசிச்சு பாருங்க, உங்கள் பேரை சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்ல முடியுமா? ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள்ட்டெல்லாம் சொல்லுவார், ஆபிரகாம் இஸ் மை ஃப்ரெண்டு. பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள்லாம் தெரியும் ஆண்டவருடைய ஃப்ரெண்டு யாரு? ஆபிரகாம். ஆண்டவருடைய ஃப்ரெண்டு யாரு? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற உங்களை பார்த்தும் என்ன பார்த்தும் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாரா? என்னை பார்த்து ஆண்டவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவார்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூங்க பார்ப்போம். வச்சு உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. சரி, இப்போ இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, ஆபிரகாமை பார்த்து என் சிநேகிதனாகிய ஆபிரகாமேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லலைன்னா, இனிமேல் உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லணும்னா, பரலோகத்தில் உங்கள் பேரை சொல்லி திஸ் இஸ் ஏ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரோடு ஃப்ரெண்டாக இருக்க ஆசை இருக்கா இல்லையா? இருக்கிறவங்களாம் சத்தமாக இல்லையா சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரோடு ஃப்ரெண்டாக இருக்க ஆசையாக இருக்கா? சரி, ஆபிரகாமை பாருங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே. இன்னொரு வசனத்தை வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம்
15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன். ஏசப்பா அவங்க சீசர்களை பார்த்து சொல்றாரு, நான் இனிமே உங்களுடைய என்னை இனிமே நீங்க ஊழியக்காரன்னு சொல்லாதீங்க. அவங்க எல்லாரும் ஏசப்பாவை போதகரேன்னு கூப்பிட்டாங்க, ஒரு சிலர் ஊழியக்காரன்னு கூப்பிட்டாங்க. அவர் சொல்றாரு, இனி நான் உன்னை ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னு வைங்களேன். உங்கள் கம்பெனியில் ஒரு முதலாளி இருக்கிறாரு. அந்த முதலாளி என்ன செய்கிறாருன்னு வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியுமா? தெரியாது. அவர் செய்கிறது சீக்ரெட். ஆனால் 2 பேர் ஃப்ரெண்டாக இருந்தால் ஒரு ஃப்ரெண்டு செய்கிறது இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும்? தெரியும். தெரியுமா? தெரியாதா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லாமல் இந்த முக்குரோட்டை என்ன செய்ய மாட்டீங்க, கண்டிப்பாக தாண்ட மாட்டீங்க. அப்படியே தாண்டி போனாலும் அங்கே என்ன காரணத்துக்காண்டி போனீங்கிறத போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு என்ன செய்வீங்க, சொல்லுவீங்க. அப்படி தானே? நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா கூட உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு தான் வாங்குவீங்க. ஒருவேளை சொல்லாமல் வாங்கினாலும் திரும்ப உங்கள் ஃப்ரெண்டு என்ன செய்வீங்க, காட்டுவீங்க. அப்போ சிநேகிதன் என்கிற உறவு தான் ஒரு நெருக்கமான உறவு. நீங்கள் இந்த பிரசங்கத்தை நல்லா கேட்டால் உங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி ஏசப்பா கூட நீங்கள் எப்படி மாறணும்னா ஃப்ரெண்டாக மாறிடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏசப்பா கூட எப்படி மாறிடணும்? ஃப்ரெண்டாக மாறிடணும். இப்போ ஆபிரகாம் நான் ஏசப்பாவுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலை. ஏசப்பா சொல்கிறாரு, ஆபிரகாம் இஸ் மை ஃப்ரெண்ட். இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்தில் கொஞ்சம் வசதியாக, கொஞ்சம் நல்ல செல்வாக்கோடு, நல்ல அந்தஸ்தில் இருக்கிற ஒரு ஆள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள இவங்க எப்போமாவது ஒரு தடவை பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பேரை சொல்லிவிட்டு அவங்க என் ஃப்ரெண்டு தான் அப்படிம்பாங்க. அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு தான், அவங்கள எனக்கு தெரியும், ஒரே ஒரு தடவை தான் என்ன செஞ்சுருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க தன்னை ஃப்ரெண்டுன்னு காமிச்சு கொள்வதில் முயற்சி செய்வாங்க. இத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த மகள் என்னுடைய சிநேகிதன், இந்த மகன் என்னுடைய சிநேகிதன் சொல்லி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லணும். அப்படி உங்களுக்கு ஆசை இருக்கா? சத்தமாக இல்லையே சொல்லுங்களேன். ஏசப்பா உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? இந்த மகள் என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய சிநேகிதன். ஆபிரகாமை பார்த்து சொல்றாருல்ல, ஆபிரகாம் இஸ் மை ஃப்ரெண்ட், என்னுடைய சிநேகிதன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன செய்யணும், சொல்லணும். இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய, பாருங்க இங்கேயும் போட்டிருக்கு ஆபிரகாமை குறித்து, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். நம்ம முதல்ல ஒரு வசனம் வாசிச்சோம், அந்த வசனத்திலையும் போட்டிருக்கு என் சிநேகிதன் ஆகிய ஆபிரகாமே. அப்போ உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு எப்படி கூப்பிட ஆசைப்படுறாருன்னா, நீங்க என்னுடைய பிள்ளைகள் தான், நான் உங்க தகப்பன் தான். ஆனா பிள்ளை தகப்பன் என்கிற அந்த உறவை தாண்டி, பிள்ளை தகப்பன் என்கிற அந்த உறவை தாண்டி இயேசுவோடு கூட ஒரு சிறந்த நண்பனாய் நீங்களும் நானும் மாறணும்னு ஏசப்பா ஆசைப்படுறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபிரகாமை பார்த்து என் சிநேகிதனாகி ஆபிரகாமேன்னு சொன்ன மாதிரி உங்களையும் என்னையும் பார்த்து ஏசப்பா என்ன செய்யணும், சொல்லணும். அப்ப ஆபிரகாமை மட்டும் ஏன் ஆண்டவர் என்னுடைய சிநேகிதன்னு சொன்னாரு? ஆபிரகாம சிநேகிதன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வேதத்திலிருந்து ஒரு 4 காரியத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். திருப்பிக்கோங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். போதும். ஆண்டவர் ஏன் ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாம் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு அப்படின்னா, முதலாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யுது, ஸ்டார்ட் ஆகுது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமே.
அப்ப ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு முதல் காரணம் என்னதுன்னா, அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அப்ப இதுல என்ன வசனம் தெளிவா காண்பிக்கிறதுனா, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். கர்த்தர் என்ன பேசுறார் பாருங்க, 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பாருங்க, ஆபிரகாம் எந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சாருன்னா, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, எப்பா நீ உன் இனத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நல்லா கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜெபம் முடிஞ்ச உடனேயும் ஒரு வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு நீங்கள்லாம் அந்த வண்டியில் ஏறுங்க நம்ம போவோம் அப்படின்னா, நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் போவோம் அப்படின்னா எத்தனை பேர் ஏறுவீங்க? யாரும் ஏற மாட்டீங்க. எங்கே கூட்டு போகிறீங்க? கூட்டு போயிட்டு எப்போ கூட்டிகிட்டு வருவீங்க? இப்போ ஜெபம் முடிஞ்சோடனே கூட்டு போகிறீங்களே, எங்களுக்கு வயிறு பசிக்கும்ல, சாப்பாடு வாங்கி தருவீங்களா? இல்லை முடிஞ்சோடனே வீட்டில் எப்போ கொண்டு வந்து விடுவீங்க அப்படின்னு நம்ம இத்தனை கேள்வி என்ன செய்வோம்? கேட்க மாட்டோமா? ஆபிரகாமோட வீட்டில் 350 பேர் வேலை பார்த்தாங்க. எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க? ஆபிரகாமுக்கு நிறைய ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே என்ன செஞ்சது? இருந்துச்சு. ஆபிரகாம் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த இடத்தை விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு, எந்த ஊருன்னு கூட ஆண்டவர் என்ன செய்யல. ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து அவன் என்ன செஞ்சான்னா புறப்பட்டு போனான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் இஸ் மை ஃப்ரெண்ட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படியும் போது நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்லுவாரு, மை ஃப்ரெண்ட். நம்ம இன்னைக்கு கீழ்ப்படுகிறோமா? அந்த பாருங்க, ஆபிரகாமை பார்த்து சொல்றாருல, உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னாரு? 75 வருஷம் இந்த காரியத்தை ஆண்டவர் பேசும்போது ஆபிரகாமுக்கு 75 வயசு. 75 வயசு வரைக்கும் ஆபிரகாம் உலக மக்களோடு உலக காரியங்களோடு அந்த தேசத்தில் இருக்கிற மக்களோட என்ன செஞ்சிட்டான்? வாழ்ந்துட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னோட பேரை பெருமைப்படுத்த போறேன், அதனால நீ இந்த தேசத்தை விட்டு உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டுட்டு போன்னு சொன்ன உன்னையும் ஆண்டவர் விட சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு ஆபிரகாம் புறப்பட்டு போனார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எத்தனை முறை நீங்க ஜெபம் பண்ணும்போது, நீங்க வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு, நீ இந்த பாவமான காரியத்தை விட்டு, இந்த தவறான காரியத்தை விட்டுடு, நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், இந்த உலக மக்கள் மாதிரி நீ வாழ முடியாது, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பரிசுத்த ஜாதியா பரிசுத்த ஜனமா தெரிந்து கொண்டேன், நீ எனக்கு வேணும், இதெல்லாம் விட்டுட்டு நீ என் பிள்ளையா மாறு, உன்னை பரலோக தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஆண்டவர் பல முறை நம்மகிட்ட பேசியும் நம்மளால சில காரியத்தை இன்னும் செய்ய முடியலன்னா விட முடியல. இன்னும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு முழுமையா நம்மளால செவி கொடுக்க முடியல. ஆனா நமக்கு ஆசை இருக்கு, ஏசப்பா என்னையும் பார்த்து மை ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். ஆபிரகாமை பார்த்து மை ஃப்ரெண்டுன்னு எப்படி சொன்னார்னா, கர்த்தருடைய அந்த வசனத்தை நல்லா வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் என்ன செய்தான்? நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருப்பா, உன் குடும்பம் உன்னுடைய இனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனோன்னையும் விட்டுட்டு போனான். உங்ககிட்ட ஆண்டவர் எத்தனை முறை பேசுறாரு, இந்த ஒரே ஒரு தவறை விட்டுடு, இந்த ஒரே ஒரு பாவத்தை விட்டுடு, இந்த ஒரே ஒரு கசப்பை விட்டுடு, நீ என்னுடைய பிள்ளை, நீ பரிசுத்த ஜாதின்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லியும் இன்னும் அந்த பாவத்தை நம்மளால விட முடியல. இன்னும் அந்த பாவத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் அந்த பாவத்தோட ஆராதனைக்கு வர்றோம், ஜெபம் பண்றோம். அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து ஃப்ரெண்டுன்னு என்ன செய்ய மாட்டார்? சொல்ல மாட்டார். கர்த்தர் சொன்னபடியே. பாருங்க, இன்னொரு வசனம் அழகாக சொல்லுது. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம், லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24 வசனம் பார்ப்போம். என்ன சொல்றாருன்னா, நம்மளை பார்த்து நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலக மக்கள்ல இருந்து நம்மளை ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறாராம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? பிரித்து எடுத்திருக்கிறார். ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த டீச்சர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா படிக்கிற ஒரு 10 பேரை மட்டும் என்ன செய்வாங்க? மெரிட் ஸ்டூடெண்ட்ஸை தனியாக என்ன செஞ்சிருவாங்க? ஏன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுத்து அவங்கள உயர்ந்த இடத்துக்கு என்ன செய்யணும்? கொண்டு போகணும்.
அதே மாதிரி ஆண்டவர் இந்த உலக மக்கள் இருந்து உங்களை என்னையும் பிரித்தெடுத்து, நீ என்ன ஆராதி, என்னுடைய நாமத்தை தொழுது கொள்ளு, என் கட்டளையின்படி கை கொள்ளு, உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை பரலோகத்தை வச்சிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்காருன்னா பிரித்தெடுத்திருக்கிறார். அவர் எப்படி பிரித்துக்க? 26ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 26. பரிசுத்தராய் இருக்கிறபடியாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து. நீ இந்த உலக மக்களோடு வாழ முடியாது. உலக மக்களோடு வேலை பார்க்கலாம், உலக மக்களோட படிக்கலாம், அவங்க செய்கிற காரியத்தை நீ கற்றுக்கொள்ள முடியாது. நான் உன்னை வேறு பிரித்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு உலக மக்கள் பார்க்கிற காரியம் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுது. ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய தகப்பன் வீடு, நாங்க இத்தனை வருஷமா இந்த பாரம்பரியத்தின் படி தான் செஞ்சோம், இத்தனை வருஷமா நாங்க இப்படித்தான் இருந்தோம். இல்ல, நான் உன்னை பரிசுத்தமாக்கும்படி, உன்னை தனக்கு என்னுடையவனை ஆக்கும்படி நான் உன்னை என்ன செஞ்சேன்? தெரிந்தெடுத்தேன். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்க கூட தான் பேசுறாரு. நீங்க விட வேண்டிய ஏதோ ஒரு காரியம் இருக்குது. நீங்க விட வேண்டிய காரியத்தை விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாமை போல கீழ்ப்படிஞ்சா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரு, ஆபிரகாம் இஸ் மை ஃப்ரெண்ட். இன்னொரு இடத்துல பாருங்க, ஆபிரகாம் எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார் பாருங்க. 22ஆம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 22:18. ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் போதும். இங்க பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். இங்க ஆபிரகாம் என்ன கீழ்ப்படிந்தார்? முதல்ல பாருங்க, உங்க அப்பா அம்மா வீட்டை விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வானோன்னு ஆபிரகாம் விட்டுட்டு உடனே என்ன செஞ்சிட்டாரு? புறப்பட்டுட்டாரு. இங்க என்ன கீழ்ப்படிந்தார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு 25 வருஷம் குழந்தை இல்லை. எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? ஆமா, 100 வயசுல வயதான காலத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார், ஈசாக்கு. அந்த ஈசாக்க இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கிற மலையில கொண்டு போய் அவனை நீ என்ன செய்யி? பலியிடு. வாசிங்க பாப்போம் அந்த வசனத்தை. 22:1-2 வாசிங்க. ஆதியாகமம் 22:1-2. இந்த காரியங்கள் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகி. பாருங்க, அவரே சொல்றாரு பாருங்க, நீ வளர்க்குற பிள்ளை எப்படின்னா உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய ஏகசுதன், உன்னுடைய நேசகுமார், நீ அந்த பிள்ளை மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறீல்ல. வாசிங்க. நீ இப்பொழுது அழைத்து கொண்டு. ஆபிரகாமை பார்த்து ஏன் ஆண்டவர் ஃப்ரெண்டுன்னு சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு வேற யார்கிட்டையும் கேட்காம உடனே ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிந்தார். முதல்ல உங்க அப்பா வீட்டை விட்டுட்டு உன் தகப்பனை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்ன உடனேயும் சாராள்கிட்ட போய் இந்த மாதிரி ஆண்டவர் பேசுறாரு, நான் போட்டுமான்னு சாராள்கிட்ட போய் கேட்டாரா? கேட்கல. இங்க பாருங்க, இது அதை விட ஒரு பெரிய விஷயம். உன் பிள்ளைய கொண்டு போய் நீ மோரியா மலையில போய் என்ன செய்யி? நான் உனக்கு அது இடத்தையும் அவர் சொல்லலை, நான் உனக்கு குறித்த இடத்திற்கு போ அப்படிங்கிறார். ஒருவேளை சாராள்கிட்ட மட்டும் போய் ஆண்டவர் இந்த மாதிரி பேசுறாருமா அப்படின்னு கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மா விட்டுருக்குமா? விட்டுருக்காதா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உன்ட்ட ஆண்டவர்லாம் என்ன செஞ்சிருக்க மாட்டார், கண்டிப்பா பேசியிருக்கே மாட்டாரு. உனக்கு ஏதோ மெண்டல் ஆயிடுச்சு போல. 25 வருஷம் கழிச்சு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணின பிள்ளைய கொடுத்துருக்காரு. அந்த பிள்ளையை கொண்டு போய் இன்னைக்கு பலியிடுவதற்கு ஆண்டவர் சொன்னார்னு சொல்ற அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாரு? சொல்லியிருப்பார். அப்படித்தானே? இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த சம்பவத்தை. ராத்திரி ஆண்டவர் பேசுறாரு, நீ உன் பிள்ளையை கொண்டு போய் பலியிடுன்னு சொல்லி. ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு பிள்ளையை பலியிடுன்னு. ஆபிரகாம் அதிகாலையில் என்ன செஞ்சிட்டாரு? கொஞ்சம் கூட என்ன செய்யலைன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் ஆபிரகாம் லேட் பண்ணவே இல்லை. சிலருக்கு பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் பேசுவாரு, பைபிள் படிக்கும் போது பேசுவாரு, இந்த தப்பை செய்யாத, இந்த பாவத்தை செய்யாத, விட்டுடு, மனம் திரும்புன்னு. சரி, அடுத்த மாசத்துலேருந்து விட்டுருவோம், அதுக்கு அடுத்த மாசத்துலேருந்து விட்டுருவோம், வருஷம் முடியணும், 2 மாசம் தானே இருக்கு, வருஷம் பிறந்த பிறகு என்ன செஞ்சிருவோம். ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சொல்லுக்கு ஆபிரகாம் அப்படியே அவர் என்ன செஞ்சார்னா கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் சொன்ன மாதிரி. நல்லா யோசிங்க, தாம் பிள்ளைய பலியிட சொல்றார் ஆண்டவர். ஒருவேளை
நமக்கா இருந்தால் தூக்கமே என்ன செஞ்சுருக்காது, வந்திருக்காது. ஒருவேளை நம்ம மனசே நம்ம திடப்படுத்திருப்போம். இது ஆண்டவர்லாம் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். ஆனால் ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு போனார். நான் யோசித்தேன், எப்படி ஆபிரகாமால் அதை செய்ய முடிஞ்சிச்சு? ஆண்டவர் பிள்ளைய பலியிடுன்னு சொன்னால் கூட ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைய பலியிடுவதற்கு ஆபிரகாம் போனார். எதனால்? முதல்ல தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போகணும்னு சொன்னே அவர் கீழ்ப்படிஞ்சு வந்தார். எதனால் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆபிரகாம் தனக்கு இருந்த அந்த பிள்ளையை விட யாரை அதிகமாக நேசிச்சார்னா ஆண்டவரை அதிகமாக நேசிச்சார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஏசப்பாவை அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர் சொல்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் கீழ்ப்படுவீங்க. ஆமாவா இல்லையா? நம்ம 2 ஃப்ரெண்டு இருந்தால் 2 ஃப்ரெண்டுக்குள்ள நல்ல ஒரு ஸ்நேகம் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறத இன்னொரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக என்ன செய்யணும், கேட்கணும். கரெக்டு தானே? அப்போ ஏசப்பா உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ஆண்டவர் விட சொன்ன காரியத்தை விட்டுறணும். வேலையை விட, தன்னுடைய குடும்பத்தை விட, கர்த்தர் கொண்டு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை விட நம்ம யாரை அதிகமாக நேசிக்கணும்னா கர்த்தரை அதிகமாக நேசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். என் பிள்ளையை விட ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பிறந்த பிள்ளை, அடுத்து ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்குமா என்னன்னு தெரியாது. ஏற்கனவே இந்த பிள்ளை பிறந்தது பெரிய விஷயம். ஆனால் தனக்கு வைத்திருந்த ஒன்றை கூட கர்த்தர் கேட்டார்னு சொல்லி ஆபிரகாம் கொடுப்பதற்கு இறங்கினதுனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த 18வது வசனத்தில், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிகளுக்குள்ளே பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீங்க? நீங்கள் யார் மேலே அதிகமாக அன்பு செலுத்துறீங்க? குடும்பத்தின் மேலே, வேலையின் மேலே, வருமானத்தின் மேலே, பணத்தின் மேலே. கர்த்தரை தேடுறது சிலர் மறந்துட்டாங்க. கர்த்தரை தேடுறதே இல்லை. ஏன்? எனக்கு வேலை இருக்குது, எனக்கு வருமானம் இருக்குது, என்னோட காரியம் இருக்குது, என் பிள்ளை காரியம், குடும்பம். நீங்கள் கர்த்தரை அதிகமாக நேசிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், என்னுடைய ஃப்ரெண்டு. அவருடைய சிநேகிதனாக நம்ம எப்போ மாற முடியும்னா அவருக்கு சொல்லுக்கு நம்ம உண்மையாக கீழ்ப்படியும் பொழுது நம்மளுடைய சிநேகிதனாக நம்ம என்ன செய்வோம், மாறுவோம். 2வது, நீங்கள் ஆண்டவருடைய ஃப்ரெண்டாக ஆபிரகாமை போல மாறணும்னா என்ன செய்யணும்? வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. ஆபிரகாம் லோத்துவை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நான் வலதுபுறம் போனால் போதும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஆபிரகாமை தான் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வான்னு சொன்னார். நீங்கள் அந்த 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்துவும் அவனோடு கூட புறப்பட்டான். போட்டிருக்கா பைபிளில்? போட்டிருக்கோம் பைபிளில். அப்போ பாருங்க, ஆண்டவர் கூப்பிட்டது யார? ஆபிரகாமை. ஆபிரகாம் கூட யார் வந்துட்டா? லோத்து வந்துட்டான். லோத்து யாருன்னா ஆபிரகாமுடைய தம்பி பையன். ஆபிரகாமுடைய தம்பி பையன். இப்போ ஆபிரகாமுக்கும் ஆடு மாடு இருக்கு, லோத்துவுக்கும் ஆடு மாடு என்ன செய்யுது, இருக்குது. 2 பேருக்கும் ஆடு மாடு இருந்ததுனால அங்கே என்ன நடக்குன்னா ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் போதும் 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு. இப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உன்கிட்டையும் ஆடு மாடு இருக்குது, என்கிட்டையும் ஆடு மாடு நிறையா இருக்குது, நம்ம 2 பேருக்குள்ளேயும் அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரல. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்து மந்தை மேய்ப்பருக்கும் சண்டை வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போயிடுவோம். லோத்தை கூட்டிகிட்டு வந்தது யார்? போச்சு. எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா? சத்தம் மரலையே சொல்லுங்கள். லோத்தை கூட்டிகிட்டு வந்தது யார்? ஆபிரகாம். இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் என்ன செஞ்சிருவோம், பிரிஞ்சு போயிடுவோம்னு சொல்கிறாரு. பிரிஞ்சு போவோன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், நல்லா கவனிங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இந்த தேசமெல்லாம் என்னை விட்டு பிரிந்து போகலாம். போதும். ஒருவேளை அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆண்டவர் என்னதான் கூப்பிட்டாரு, ஆண்டவர் என்னதான் கூப்பிட்டாரு, ஒன்றை கூப்பிடலை. நீயா வந்துட்டு இப்போ இங்கே வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிற, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற. நீ பேசாமல் உன் ஊருக்கு என்ன செஞ்சிரு, பெயருன்னு நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், கட்டாயம் சொல்லியிருப்போம்.
ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம். ஆபிரகாம் என்ன செஞ்சாருன்னா அந்த இடத்துல விட்டு கொடுத்தார். அந்த இடத்துல என்ன செஞ்சாரு? ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்னுடைய சிநேகிதன்னு சொன்னார்னா, ஆபிரகாமுக்குள்ள விட்டு கொடுக்கக்கூடிய சுபாவம் என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஏன் பிரச்சனை? கணவர் பேசுற ஒரு வார்த்தைக்கு நம்ம அமைதியா இருந்தோம்னா நம்ம வீட்டில் பிரச்சனை என்ன செஞ்சிருக்காது? விட்டு கொடுக்கிற இருதயம் நம்ம கிட்ட இல்ல. மனைவி பேசுற ஒரு வார்த்தைக்கு நம்ம கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்திருந்தா நம்ம வீட்டில் பிரச்சனை என்ன செஞ்சிருக்காது? சபையில் ஒரு சின்ன காரியத்தை நம்ம விட்டு கொடுத்திருந்தா சபைக்குள்ள பிரச்சனை என்ன செஞ்சிருக்காது? இன்னைக்கு விட்டு கொடுக்கிற மனம் நம்ம கிட்ட இல்ல. விட்டு கொடுக்காத நம்ம ஒருத்தர் விட்டு கொடுக்காதனால அந்த இடத்துல என்ன வருதுன்னா சண்டை வந்துடும். அந்த இடத்துல என்ன வந்துடும்? யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை ஆபிரகாம் மட்டும் இப்படி சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் பிரச்சனை நடக்கு. ஆபிரகாம் மட்டும் ஆண்டவர் என்னதான் கூப்பிட்டாரு, நீ எதுக்கு என் கூட வந்த, நீ உன் ஊருக்கே போன்னு சொன்னா லோத்தோட மந்தை மேய்ப்பர் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? இதை கிளம்பும் போதே சொல்லியிருக்க வேண்டியதானே? சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? அப்போ அந்த இடத்துல பிரச்சனை வருமா வராதா? பிரச்சனை அதிகமாகும். பாருங்க, அதுக்கு அடுத்து இன்னொரு சம்பவம் நடக்குது. அவர் என்ன சொல்றாரு, நீயே செலக்ட் பண்ணிக்கோப்பா. கூட்டிட்டு வந்தது அவரு. ஆபிரகாம் தான் லோத்தை கூட்டிட்டு வராரு. ஆபிரகாம் தான் வயதுல மூத்தவர். ஆனா அந்த பாகனை பிரிக்கும் அந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீயே செலக்ட் பண்ண, நீ எங்க போன்னு நினைக்கிறியோ அங்க என்ன செய், போ. பொதுவா இந்த பிரிக்கும் போது நமக்குள்ள ஒரு மனநிலைமை என்ன இருக்கும் தெரியுமா? எது நல்லா இருக்கோ அதை நம்ம என்ன செஞ்சிடணும்? தூக்கிடணும். எது நல்லா இருக்கோ அதை நம்ம தூக்கிடணும்னு மனசுல இருக்கு. ஆபிரகாம் நினைச்சிருந்தா, எப்பா நான் தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன், நான் தான் இந்த இடத்துக்கு போவேன், நீ வேற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லல. ஆபிரகாம் என்ன செய்தார்னா விட்டு கொடுத்தார். பாருங்க, அவ விட்டு கொடுக்க பாருங்க. அந்த 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது லோத்து அவன் ஒரு நல்ல தேசத்தை செலக்ட் பண்ணி அவன் என்ன செஞ்சிட்டான், நான் இங்க போறேன் அப்படின்னு போயிட்டான். ஆனா அவன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் வாசிங்க 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பாருங்க, லோத்து நல்ல ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி போயிட்டான். அவன் பிரிந்த பின்பு 14ஆம் வசனத்தை வாசிங்க. லோத்து ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாம் விட்டு கொடுத்ததுனால அவன் ஒரே ஒரு ஊரை தான் செலக்ட் பண்ணிட்டு போனான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் 4 பக்கமும் உனக்கு நான் என்ன செய்வேன், தருவேன் அப்படிங்கிறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம விட்டு கொடுக்குறோமா? நம்ம சபையில் நம்ம விட்டு கொடுக்குறோமா? வேலை செய்கிற இடத்துல நம்ம விட்டு கொடுக்குறோமா? ஒருவேளை நம்ம அப்படி விட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பா ஆண்டவருடைய சிநேகிதனா நம்ம என்ன செஞ்சிருவோம், மாறிடுவோம். சில சர்ச்சில் நான் பார்த்துருக்கேன், உபவாச ஜபத்தில் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுவாங்க. ஜபம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு அங்கே சண்டை நடக்கும். சாப்பாட்டுக்கு ஏன் நான் தான் வரிசையில் நிற்கேன், நான் ரொம்ப தூரம் போகணும்ல, ஏன் நான் சின்ன பிள்ளை வச்சுருக்கோம்ல, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் எல்லாருக்கும் சாப்பாடு என்ன செஞ்சிடும். நான் ஒரு நாள் ஒரு சர்ச்சில் இப்படி நடந்துச்சா, நான் சேரில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அப்போ நான் யோசித்தேன், அப்போ நம்ம ஆலயத்தில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பார்க்குறாரு, பிசாசும் பார்க்குறான். அப்படி தானே? நம்ம ஜெபம் பண்ணும்போது பிசாசுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஒரு நல்ல கற்பனை பண்ணி பாருங்களேன். ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே இந்த பிசாசின் கிரியை அழிக்கப்படட்டும், எங்கள் தேசத்தில் மாற்ற வரட்டும் ஜெபம் பண்ணுறீங்க, எங்கள் சபையில் மாற்ற வரட்டும் ஜெபம் பண்ணுறீங்க. பிசாசு பார்த்துட்டே இருக்கான், ஆண்டவரும் பார்த்துட்டு இருக்கிறாரு. பிசாசு ஆண்டவர் சொல்லுவார், பாத்தியா என் மக்கள்லாம் எப்படி ஜெபம் பண்ணுறாங்க. பிசாசு சொல்லுவான், பொறும் ஜெபம் முடிஞ்சு சாப்பாட்டில் பாருமே, ஜெபம் முடிஞ்சுன்னு அவங்க போகிற சண்டையை பாரியா அப்படின்னு பிசாசு நம்மளை பார்த்து சொன்னான்னா நம்மளை போய் ஆண்டவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. அப்போ ஆண்டவர் நம்மளை ஃப்ரெண்டுன்னு சொல்லணும்னா நம்ம என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். குடும்பத்தில் விட்டு கொடுக்கணும், சபையில் விட்டு கொடுக்கணும், வேலை செய்கிற இடத்துல விட்டு கொடுக்கணும். சரி, ஒருத்தங்க பேசினா பேசிட்டு போட்டுமே பரவாயில்ல, நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இயேசுவின் சிநேகிதராக மாறிடுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சுவாபம் வரணும், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வரணும். இன்னைக்கு பாருங்க, ஏன் சர்ச்சுக்குள்ள சண்டை நடக்குது, ஏன் சர்ச்சுக்குள்ள தேர்தல் வருது? விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை. நாங்கள் எப்படியாவது பெருமை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள என்ன வருது, இப்படிப்பட்ட காரியம் விட்டு பரவாயில்ல. பாரு, விட்டு கொடுக்குற சுவாபம் என்ன செய்யணும், வேணும். வீட்டுக்குள்ள பாருங்க, சில குடும்பத்தில் பாருங்க நல்லா போயிட்டே இருக்கும். அண்ணன் தம்பி ஒரு 3 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு பொதுவாக ஒரு சொத்து இருக்கும். அந்த ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு அவங்க 3 ஃபேமிலி என்ன செய்வாங்க, சண்டை போடுவாங்க.
அவ்வளோ நாள் ஒன்றா இருப்பாங்க, அவ்வளோ நாள் இதாக இருப்பாங்க. ஏன் நம்ம ஒருத்தர் ஏன் தம்பி தானே, எங்கள் அண்ணன் தானே, எங்கள் சகோதரன் தானே சொல்லி நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்னா உங்களை பார்த்து சொல்லுவார், என்னுடைய ஃப்ரெண்ட். இதில் பிரச்சனை யார் தெரியுமா? அண்ணன் தம்பி கூட விட்டு கொடுத்துருவாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி ஒருத்தவங்களை கூட்டு வந்துருப்பாங்க பாருங்கள், அந்த வீட்டு மகாராணி. அந்த அம்மாவுக்கு அந்த மனசே என்ன செய்யாது, வராது. அதனால் நீங்கள் யாரும் அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்கள் விட்டு கொடுத்துங்க, பரவாயில்ல, என் தம்பி தானே வச்சுட்டு போட்டுன்னு அண்ணன் சொல்லுவார். அந்த அம்மா மகாராணி சொல்லும், அது எப்படி, நீர் தானே காலமெல்லாம் உழைச்சிரு, பரவாயில்ல. லோத்தை கூட்டிகிட்டு வந்தது யார்? ஆபிரகாம் தான். ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சாருன்னா, எப்பா நீயே போப்பா, நீ வலது புறம் போனால் நான் இடது புறம் போகிறேன். ஒன்று தெரியுமா, ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போன லோத்து தான் கஷ்டப்படனா தவிர ஆபிரகாம் என்ன செய்யலை, ஒரு நாளும் கஷ்டப்படலை. பாரு, உங்கள் அம்மா எப்போவுமே சின்ன பையனை தான் சப்போர்ட் பண்ணும். இந்த அம்மா மாதிரி சும்மா இருக்க மாட்டாங்க வீட்டில் இருந்துட்டு. நமக்குள்ளே என்ன இருதயம், நான் எப்போவுமே தான் சொல்லுவேன், நம்ம விட்டு கொடுக்கணும். நம்மளை பார்த்து ஏசப்பா யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன பிரச்சனை நம்ம சண்டை போட்டு நம்ம பஞ்சாயத்தை ஊரில் 4 பேர் பேசுதான் ஆண்டவர் சொல்லுவார், இவனை போய் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அதனால் இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, நீங்கள் ஆண்டவருடைய சிநேகிதனாக மாறுவீங்க. 2வது நீங்கள் விட்டு கொடுங்க, ஆண்டவருடைய சிநேகிதனாக மாறுவீங்க. 3வது ஆண்டவருடைய சிநேகிதனாக நீங்கள் மாற என்ன செய்யணும்? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாம் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். நல்ல கவனிங்க, ஆபிரகாமை பிரிஞ்சு என்ன செஞ்சிட்டாருன்னா போயிட்டார். போன இடத்துல ஆபிரகாம் லோத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை. லோத்துடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பக்கத்து நாட்டுக்காரங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த சமயத்தில் ஒருத்தன் வந்து சொல்கிறான் பாருங்க, ஆபிரகாம் என்ன செஞ்சார்னா 14ஆம் வசனத்தில், தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டான் என்பதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டில் பிறந்த ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து விட்டு லோத்து போயிட்டான். போன சமயத்தில் அந்த தேசத்தில் லோத்துக்கு ஒரு பிரச்சனை, அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவம் ஆபிரகாம் கேள்விப்பட்ட உடனேயே, என்னை விட்டு போனல அதனால் உனக்கு தான் தண்டனை அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் இருக்காம, ஆபிரகாமுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருந்துச்சுன்னா உதவி செய்யணுங்கிற ஒரு சுபாவம் என்ன செஞ்சது, இருந்தது. அவன் பாருங்க, தான் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் சண்டை போட்டு லோத்துடைய பொருட்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் திரும்பி லோத்துக்கிட்ட என்ன செஞ்சான்னா கொண்டு வந்து கொடுத்தான். இன்னைக்கு பாருங்க, நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கும், அண்ணன் தம்பி ஃபேமிலியில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அந்த பிரச்சனை நம்ம மனசில் வச்சுட்டு தன்னுடைய சகோதரன் பாதிக்கப்படும் போது உதவி செய்ய மாட்டாங்க. நம்மளாக இருந்தால் செய்வோமா? என்னை விட்டு நீ பிரிஞ்சு போயிட்டல, அதனால தான் உனக்கு இந்த வேதனைன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம். ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சார்னா, லோத்து போய் என்ன செய்தார், காப்பாற்றினார். தன்னுடைய சகோதரனை காப்பாற்றினார். தனக்கு விரோதமாய் பேசினவர்களை ஆபிரகாம் என்ன செய்தார், காப்பாற்றினார். நான் யோசிச்சு பார்த்தேன், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் தான் பிரச்சனை. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர் கூட ஒருவேளை சொல்லியிருப்பாங்க, ஐயா அவனே சண்டை போட்டு போயிட்டான், இங்கே இருக்கும்போது அவனால் பிரச்சனை, போனாம்லாம் அவன் அனுபவிக்கட்டும்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சார்னா எதையுமே கேட்கல. தன் சகோதரன் கஷ்டத்தில் இருக்கும்போது தன்னுடைய சகோதரனுக்கு ஆபிரகாம் என்ன செய்தார்னா உதவி செய்தார். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா, நம்முடைய சகோதரர்களுக்கு எல்லா விதத்திலும் நம்ம என்ன செய்யணும், உதவி செய்யணும். அது நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் அதுக்கு கீழே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் ஜெயிச்சு வந்த உடனே, அவன் அந்த போரில் வெற்றி பெற்று வந்த உடனேயும் அந்த ராஜா சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ. 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு தேசத்தோடைய ராஜாவே கூப்பிட்டு ஆபிரகாமுக்கு நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அவனுக்கு பொருட்களை என்ன செய்கிறாரு, கொடுக்குற எல்லா பொருளையும் நீ வச்சுக்கோங்கிறாரு. ஆனால் ஆபிரகாம் பாருங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் மற்றவர்கள் பொருள் மேலே என்ன செய்யலைன்னா ஆசைப்படலை. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். என்ன வசனம் தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அதுக்கு அந்த வசனத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு உண்டானதே நீங்கள் போதும் என்று இருந்தால் அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. நம்ம எல்லாருமே வசனத்தில் பாதி தான் சாப்பிட்றோம், வசனத்தில் பாதியை மட்டும் எடுத்துக்கிறோம். எந்த ஒரு வாக்குத்தத்தமாக இருந்தாலும் வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு கட்டளை. ஆபிரகாம் சொல்றாரு, என்ன ஆசீர்வதிக்கிறவர் எங்க ஆண்டவர் மட்டும்தான், எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லி அடுத்தவங்க பொருள் மேல ஆபிரகாம் என்ன செய்யலைன்னா ஆசைப்படலை. யோசிச்சு பாருங்க, நம்ம நினைக்கிறோம் அவங்க இந்த பொருள் கொடுக்கலாம், அவங்க நல்லா தானே இருக்காங்க, வசதியாக தானே இருக்காங்க, எங்கள் சொந்தக்காரங்க வசதி, எனக்கு ஏதாவது கொடுக்கலாம்ல.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்து அது மூலியமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்ததுன்னா என்னைக்குனாலும் அவன் சொல்லுவான், அவள் கஷ்டப்படும் போது நான் தான் கொடுத்தேன், அவள் கஷ்டப்படும் போது நான் கொடுக்கலன்னா அவள் இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்திருக்க முடியாதுன்னு சொல்லி மனுஷங்க சொல்லுவாங்க. ஆனால் அதே இது நீங்கள் கஷ்டப்படும் போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா பெஸ்ட்டானதை கொடுப்பார். ஒரு நாளும் அவர் உங்ககிட்ட சொல்லி காட்ட மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் இந்த ஆபிரகாம் மாதிரி எல்லாவற்றிலும் கர்த்தரை நீங்கள் என்ன செய்யணும்? சார்ந்திருக்கணும். முதல்ல நான் சொன்னேன், கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். மூன்றாவது தன்னுடைய சகோதரனுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். நான்காவது எந்த பொருள் மேலே ஆசைப்படாமல் நம்ம கர்த்தரையே சார்ந்திருந்தா ஆண்டவர் சொல்லுவார், மை ஃப்ரெண்ட். உங்களையும் என்னையும் பார்த்து மை ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? சொல்லுவார். ஒரு சம்பவத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை எனக்குள்ள தாங்கப்பா, இப்படிப்பட்ட ஒரு இதயத்தை எனக்குள்ள தாங்க, இந்த ஆபிரகாமை போல நானும் உங்கள் ஃப்ரெண்டாக மாறணும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் பார்த்து சொல்லுவார், என் சிநேகிதன் ஆகிய ஆபிரகாமேன்னு சொன்ன மாதிரி உங்கள் பேரை ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போமா? தான் பேசியிருக்கிறாரு, உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டாக மாற ஆசைப்படுறாரு. ஆபிரகாமை பார்த்து சொன்ன மாதிரி உங்களையும் பார்த்து சொல்லணும், என் சிநேகிதன் ஆகிய ஆபிரகாமே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் ஒரு தகப்பன் பிள்ளை என்கிற உறவை தாண்டி உங்கள் கூட ஒரு நண்பன் என்கிற உறவில், உங்கள் கூட ஒரு சிநேகிதன் என்கிற உறவில் நான் வாழ ஆசைப்படுறேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும், என்னுடைய பேரை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும். பரலோகத்தில் என்னை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது என் சிநேகிதன் ஆகிய ஆபிரகாமின் எப்படி அறிமுகப்படுத்துனீங்களோ அதே மாதிரி என்னுடைய பேரை சொல்லணும் ஆண்டவரே, என்னுடைய பேரையும் சொல்லணும் ஆண்டவரே. அப்பா ஒருவேளை இந்த ஆபிரகாமை போல நான் ஒருவேளை உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பா. ஆண்டவரே ஆபிரகாமை போல நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. நீங்கள் எந்தெந்த காரியத்தெல்லாம் விட சொல்கிறீங்களோ ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தெல்லாம் விட்டு விலகுன்னு சொல்கிறீங்களோ நான் இன்னைக்கு விட்டு விலகிறதப்பா, இன்னைக்கு நான் விட்டு விலகிறதப்பா. உங்கள் வார்த்தைக்கு முழு இருதயத்தோடு கீழ்ப்படுகிறேன். ஆபிரகாமை போல எனக்கு கொடுத்த வேலையை காட்டிலும், எனக்கு கொடுத்த பிள்ளைகளை காட்டிலும் ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆண்டவரே நான் உங்களையே அதிகமாக நேசிப்பேன் ஏசப்பா. ஜெபம் பண்ணுங்க பாப்போம், வாய்களை திறந்து சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா உங்கள் ஃப்ரெண்டா என்னை மாற்றுங்கப்பா, உங்கள் நண்பனா என்னை மாற்றுங்க, உங்கள் சிநேகிதனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அடிக்கடி அடிக்கடி உங்களை துக்கப்படுத்துகிற காரியம், உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம் என் வாழ்க்கையில் இருக்குது, என் வாழ்க்கையில் இருக்குது. என்னை ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க, ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டோடைய இரக்கம் இன்னைக்கு உங்கள் மேலே வரப்போகிறது, ஆண்டோடைய இரக்கம் உங்கள் மேலே வரப்போகிறது. அவர் உங்களுடைய ஃப்ரெண்டாக உங்களை மாறப்போகுதா, அவருடைய ஃப்ரெண்டாக நீங்கள் மாற போகிறீங்க. இனி அதிகாலையில் தினந்தோறும் அவரோடு பேச, தினந்தோறும் அவர்கிட்ட காரியத்தை செய்ய, அவர்கிட்ட சொல்லாமல் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய போகிறதில்ல. ஆண்டோட சொல்லுங்கள், ஆபிரகாமை போல அப்பா நீங்கள் என்கிட்ட பேசுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நான் வரணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி ஒரு அனுபவம் எனக்குள்ள உண்டாகட்டும், எனக்குள்ள உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் விட்டு கொடுக்குற ஒரு இருதயத்தை தாங்கப்பா. ஒருவேளை என் குடும்பத்தில் ஆண்டவரே, என்னோட திருச்சபையில், நான் வேலை செய்கிற இடத்துல, என் கிராமத்தில் நான் விட்டு கொடுக்காதனால தான் அந்த பிரச்சனை. நான் விட்டு கொடுக்காதனால உங்கள் நாமம் தூசிக்கப்படும்படி நான் நடந்துட்டேன், உங்கள் நாமம் ஆண்டவரே அப்பா மகிமைப்படுத்தும்படி நான் நடந்துட்டேன். ஆண்டவரே அப்பா என்னை ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க. என் குடும்பத்தில் நான் விட்டு கொடுக்கணும், வேலை செய்கிற இடத்துல விட்டு கொடுக்கணும், சபையில் நான் விட்டு கொடுக்கணும். அப்படி ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. கேளுங்க பார்ப்போம், கேளுங்க. அப்படி ஒரு இருதயத்தை தாங்க. தன்னுடைய சகோதரன் ஆண்டவரே பாதிக்கப்படும் போது அவனுக்கு உதவி செய்கிற ஒரு இருதயம் இருந்துச்சு, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் தாங்க. ஒருவேளை அப்பா என்னை புறம்பா பேசினவங்க, எங்களை விட்டு பிரிந்து போனவங்க ஒருவேளை பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு போய் உதவி செய்யணுங்கிற ஒரு இருதயத்தை, அப்படி ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாங்க ஏசப்பா. ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம், ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ரெண்டாவது, ஆபிரகாமை போல் ஆண்டவரே எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மை தான் சார்ந்திருக்கணும். ஆண்டவரே என்னுடைய இருதயம் எல்லாம் பொருட்கள் மேலே இல்லை, ஐஸ்வர்யத்தின் மேலே இல்லை, உண்மையே சார்ந்திருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா, என் கிருபை தாங்கப்பா. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவர் உங்களோட ஃப்ரெண்டாக அவங்கள மாற்ற ஆசைப்படுறாரு. இன்னையிலேருந்து நீங்கள் இயேசுவின் சிநேகிதனாக மாற போகிறீங்க. அவரை நோக்கி பார்த்து, இயேசுவே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. எல்லாரும் அப்படி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான், என் கூடவே இரும்
என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. சொல்லுமைன் வைத்தியர், என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானா, நீங்க மட்டும்தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆண்டவரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. உம்மையே நேசிப்பேன் சொல்லுமா, உம்மையே நான் நேசி. ஆபிரகாமை போல எல்லாவற்றை விட உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே, உன்னதரே ஏசையா, உம் பாதம் அமர்ந்து ரிப்பே, உம் வசனம் தியானித்து ஆக மகிழ்வே. உம் பாதம் அமர்ந்து ஆபிரகாமை போல எப்படி ஆபிரகாமிட்ட ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசினீரோ, அதை போல ஒவ்வொரு நாளும் என் கூட பேசுகிற ஒரு கிருபைய எனக்கு தாருவீராக. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவ. அவர் நம்முடைய நண்பராய் இருப்பதனால அசைக்கப்படுவதில்லை. தகப்பனே, ஆபிரகாமை போல உடைய சிநேகிதனாய் மாற எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் அதுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம். தொடர்ந்து உடைய சிநேகிதனாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் கிருபை தாரும். இப்போ இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.